விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாணவர் பிரிவாக இருக்கக்கூடிய முற்போக்கு மாணவர் கழகம் சார்பாக நடைபெறக்கூடிய மதசார்பின்மை காப்போம் என்ற கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர் அமைப்பினுடைய தலைவர்களையும், இறுதியாக இங்கு உரையாற்ற இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் உள்ளிட்ட அத்தனை பேர் மீதும் அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாய் ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். இந்தியாவினுடைய மதசார்பின்மை எப்பொழுது இந்த சங்க பரிவாரம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததோ அன்றிலிருந்து இந்த இந்திய தேசத்தினுடைய மதசார்பின்மை இல்லாமல் போய்விட்டது. உதாரணத்திற்கு திருமா அண்ணன் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் என்று எல்லோரும் சொல்லி வருகிறார்கள். அது அப்படியே இருந்தாலும் கூட குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மிகவும் இந்த முஸ்லிம் சமூகம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கின்றது. எப்போதெல்லாம் முஸ்லிம் சமூகம் இந்த இந்திய தேசத்தில் வஞ்சிக்கப்படுதோ, எப்பொழுதுதான் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்திலே பல்வேறு சட்டங்கள் இயற்றப்படுதோ, அப்பொழுதெல்லாம் நாடாளுமன்றத்திலே இதோ உங்களுடைய தொப்புள் கூடி உறவாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அண்ணன் உரையாடக்கூடிய உரையாடல்களை இந்த சமூகம் பார்த்திருக்கின்றது. குறிப்பாக வக்ஃபு திருத்த சட்டம் இந்திய தேசத்திலே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது. அந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே ஒரு இஸ்லாமியர் பேசுவது பெரிதல்ல, அதை தாண்டி தொப்புள் குடி உறவுகளாக இந்த மதசார்பின்மை பேசக்கூடிய தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ராசா அவர்களும் தான் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்கள். அத்தகைய மதசார்பின்மையை காக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு இது போன்ற ஒரு தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் மக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு ஆதரவாக நிற்கும் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி.